ஹாய் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற உள்ளாந்தமல்லி செடியில் உள்ளாந்தமல்லி பறிக்கலாம். நிறையா பூ இருக்குது, வாங்க போய் பறிக்கலாம். இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் இருக்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். கிராமம்னாலே பச்சை பசுமை தாங்க. காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மரம் தாங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக பச்சை பசுன்னு இருக்குது பாருங்கள். உள்ளாந்தமல்லி செடி பாருங்கள், மேலேருந்து கீழே வந்துருக்குது. இங்கே பாருங்கள், மொட்டை மாடியிலேருந்து இந்த மாடிக்கு வந்துருக்கு உள்ளாந்தமல்லி செடி. வாங்க மேலே போயிட்டு பார்க்கலாம். கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் எல்லா மரமும் வச்சுருப்பாங்கங்க. இங்கே பாருங்கள், இடையிருந்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், எல்லாமே பச்சை பசேர்னு தான் தெரியுது. இது எங்கள் வீட்டு தென்னை மரம் தாங்க. தேனங்காலாம் இருக்குது பாருங்கள். இதே எங்கள் வீட்டு தென்னை மரம் தான். எங்கள் வீட்டை சுற்றியும் தென்னை மரம் தான் வச்சுருக்கோம் நாங்கள். தென்னை மரமாக இருக்குது பாருங்கள். அது ஒரு மாங்காய் மரம் ஆப்போசிட்டில், எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் கொஞ்சம் இடம் காலி இடம் இருக்குது. அங்கே வந்து மரம் நிறையா இருக்குது. மாங்காய் மரம் இருக்குது, பலா மரம் இருக்குது, கொய்யா மரமும் இருக்குது, நிறைய மரம் இருக்குது. இங்கே பாருங்கள் செடி, உள்ளாந்தமல்லி செடி பெரிய செடியாக இருக்குங்க. மேக்ஸிமம் நான் இங்கே வந்து 3 மாதம் ஆகுதுங்க. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு 3 மாதம் ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள் செடி. நிறையா பூ இருக்குது. பூ பறிக்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க மாமியார். பூ பறிக்க முடியல, நான் கீழே இருக்கிற பூங்களை மட்டும்தான் நான் பறிக்கிறேன், பூ வீணாக போகுது, நீ நாளைக்கு ஊருக்கு போகிறல, அதனால் பறித்து எடுத்துன்னு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் பூ பறிக்கலான்னு மேலே வந்தாங்க. எவ்வளோ பூ இருக்குதுங்க, எப்படி பறிக்கிறதுனே தெரில. பாருங்களேன், இந்த பக்கம் வந்து பாருங்களேன், நிறைய பூ இருக்குது. எட்டாத வரைக்கும் பூ இருக்குது. இந்த சைடில் இருக்கிற பூவெல்லாம் பறிக்கவே முடியாது, எட்டாது. இங்கே பாருங்கள், செடி எவ்வளோ கீழே போயிருக்கு பாருங்கள். மேலேருந்து கீழே பெரிய செடியாக இருக்குங்க. இந்த செடிக்கு 2 கதை இருக்குதுங்க. அந்த உள்ளாந்தமல்லி செடிக்கு 2 கதை இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், பறிச்சுட்டே அந்த கதையை சொல்கிறேன் பாருங்கள். இந்த உள்ளாந்தமல்லி செடிக்கு மறுஜென்மம்னு ஒன்று இருக்குது. உண்மையாலுமே இந்த செடிக்கு மறுஜென்மம் தாங்க இருக்குது. இந்த செடியும் இது கூடவே நாங்கள் ஒரு ஜாதி மல்லி செடி வச்சுருந்தோம். 2 செடி ஒன்றா தான் வச்சோம். நல்லா வந்தது. என்னாச்சுன்னு தெரியல, நிறைய பூ பூக்கும். ஜாதி மல்லியும் நிறையா பூ பூக்கும், உள்ளாந்தமல்லியும் நிறையா பூ பூக்கும். திடீர்னு அந்த செடியில் பூச்சி பிடிச்சி 2 செடியுமே பட்டுடுச்சு. பட்டனோடனே எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, வெட்டி விட்டோடனே உள்ளாந்தமல்லி துளுத்துருச்சு. ஜாதி மல்லி துளுக்கவே இல்லை. உள்ளாந்தமல்லி துளுத்து மறுபடியும் அவ்வளோ பூ நாங்கள் கடையிலே வாங்க மாட்டோம். டெய்லியும் வீட்டில் ஈவினிங்கில் டெய்லியும் வீட்டில் பறிச்சிருவோம். அவ்வளோ பூ பறிப்போம். இந்த பூ பறிக்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரெலாம் எங்களுக்கு பூவே வாங்கி தர மாட்டார். நானாக எப்போனா கேட்பேன் ஆசையாக, பூ வாங்கி தாங்கன்னா, அதான் வீட்டில் அவ்வளோ பூ பூக்குது, பறித்து கட்டுறீங்க, அப்புறம் நாங்கள் வேறு வாங்கி தரணுமான்னு கேட்பாங்க. அதனால் நாங்கள் வீட்டில் தான் பூ பறித்து வீட்டிலே தாங்க கட்டிப்போம். நிறையா பூ இருக்குது, எங்கே பறிக்கிறதுனே தெரில. பொழுதாகிடுச்சு, வர ஈவினிங் வர 6 மணிக்கு மேலே, 6 மணிக்கிட்ட பூ பறிக்கிற முடியல. எந்த பூ பறிக்கிறதுனே தெரில. அப்படி இருக்குதுங்க. அவ்வளோ பூ பறித்தோம், அவ்வளோ பூவும் இருக்குது. செடி பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஏன் காட்டுறேன், நிறையா பூ கிட்ட வந்து காட்டுறேன். நிறையா பூ பாருங்கள், எவ்வளோ பூ பாருங்கள். அந்த சைடெல்லாம் இருக்குது பூ, நிறையா பூ இருக்குது. எப்படி பறிக்கிறதுனே தெரில. ஒரு ஆளாக கண்டிப்பாக பறிக்கவும் முடியாதுங்க. அந்த பக்கம் காட்டா, அந்த பக்கம் வந்து போய் காட்டு. ஒரு ஆளாக கண்டிப்பாக பறிக்கவும் முடியாதுங்க. அவ்வளோ பூ இருந்தது. இன்னொருத்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பறிச்சிருக்கலாம். என்னால் முடியல. கீழே குனிஞ்செல்லாம் வரேன் பாருங்கள். கீழே குனிஞ்செல்லாம் வந்து பறித்தேன் பூ. அவ்வளோ பூ. இங்கே பாருங்கள், இதனால் முடிஞ்ச அளவுக்கு தான் பறிச்சனே பூ. மேலே இருக்கிற பூவெல்லாம் என்னால் பறிக்கவே முடியல. கிட்ட இருக்கிறது எட்டுறது அந்த அளவு தான் கிட்ட பறித்தேன். இந்த செடியிலேயே எங்கே தேன் கூடு கட்டியிருந்தது. அது தெரியாமல் இருந்தோம் நாங்கள். ஒரு தடவை பசங்க மேலே விளாட்னப்போ பேல்ட்டு விளாட்னப்போ பால் உள்ளே பூந்துருச்சு. அப்போ தான் பார்க்கும்போது பேட் எடுக்கலான்னு பார்க்கும்போது தூக்கி பார்த்தா தேன் கூடு இருக்குது. அப்போ எங்கள் மாமனார் தான் நெருப்பு வச்சு அதை கொளுத்தி அந்த தேன் அடையை எடுத்து கொஞ்சமாக தான் தேன் வந்தது, நிறையாலாம் தேன் இல்லை. ஃபஸ்ட் டைம் அப்போ நான் சாப்பிட்ருக்கேன். ஒரிஜினல் தேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்குங்க. பூ எவ்வளோ பூ பாருங்கள். எட்டின வரைக்கும் தான் என்னால் பறிக்க முடியுதே. எட்டி பறிச்சுன்னு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் முக்காவது இருக்குது. பூக்குற கண்டிஷனில் இருக்குது பூ. ஈவினிங் ஆகிடுச்சா, அதனால் பூக்குற கண்டிஷன். எவ்வளோ பூ பாருங்கள், பூத்துருச்சு. மேக்ஸிமம் பூவெல்லாம் பூத்துருச்சு. எவ்வளோ பூ பாருங்கள், நிறையா பூ இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சரியான வாசனைங்க அந்த பூவு. இங்கே பாருங்கள், எப்படி பூ பூத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சரியாக பூத்துருக்கு, செம்ம வாசனை. இந்த பூவை வந்து அப்போவே வச்சாதாங்க அவ்வளோ வாசனையும். கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. நான் ஒவ்வொரு இடத்துலையும் 3 பூ, மேலே 3 பூ, கீழே 3 பூ வச்சு கட்டினாங்க. நைட்டு ஒரு நிறைய பூ இருந்தது. கட்டிகிட்டே வந்தேன். நான் மட்டும் 2 வச்சு கட்டலை. பூத்துருச்சே, நம்ம ரொம்ப லாங்காக ஆகுன்றதுனால மேலே 3 கீழே 3. இங்கே பாருங்கள், எப்படி கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். எத்தனை முழம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 2 முழத்துக்கிட்ட வந்தது. 1 முழம், 2 முழம், 2 முழத்துக்கிட்ட வந்ததுங்க. பூ எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ அழகு. பெருசு பூ கட்டினா அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த பூ. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் உள்ளாந்தமல்லி பூ பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.